அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 4 சிக்கன் லெக்ஸ் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணுங்க. நீங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு கூட இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நான் 4 சிக்கன் பீஸ் வாங்கி அதில் வந்து நல்லா கழுவி கிராஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஏன்னா இந்த சால்ட்டு மசாலாஸ்லாம் உள்ளே போனால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை கட் பண்ணி கடையிலேயே கட் பண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி நான் கட் பண்ணி இப்போது அதுக்குண்டான மசாலா ரெடி பண்ணுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் அண்டு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இந்த காரம் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 மிக்சியில் போட்டால் ஓடாதுன்னு சொல்லிட்டு நான் இடித்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரியாது, நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால இவ்வளோ மசாலாவில் இருந்தாலும் இது போடுவாங்க. இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், லைட்டாக அந்த இது தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு சிக்கன் நல்லா மசாலா தடவிட்டு ஒரு 45 to 1 hour உங்கள் டைமிங்கை பொறுத்து நல்லா ஃப்ரை பண்ணி இது கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி வரும். ஆக்சுவலாக கிரில் சிக்கன்றது மாதிரி தான் இது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் கிரில் சிக்கன் தான். ஸோ நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் அண்டு எண்ணெய் ரெண்டுமே ஆயில் சேர்த்துக்கிட்டு, இல்லை ஃபுல்லாகவே ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம், பட்டர் வேணான்னு. நான் வந்து பட்டரும் நெய்யும் கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால் நான் பட்டரும் ஆஃப் எண்ணெயும் ஆஃப் போட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் வச்சுட்டு எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும். ஒரு பக்கம் நல்லா மூடி வறுத்துருங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. மூடி போட்டு வறுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் எல்லாம் நல்லா குக்காகிருக்கும். அப்படியே நம்ம மூடாமல் ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக மசாலா வந்து குக் ஆகிட்டு என்ன ஆகும்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு உள்ளே வேக வைக்கணும். அந்த தண்ணியிலேயே வேகணும். பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, மசாலா ஃபுல்லாக இழுத்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ மைக்ரோவேவில் தான் செய்யணும் இல்லை, நம்ம கிரில் சிக்கனை நம்ம இங்கே இப்படி கூட செய்யலாம். ஸோ இது தாங்க சிக்கன் ட்ரம் ஸ்டிக், சிக்கன் லெக்ஸ் ட்ரம் ஸ்டிக்னு சொல்லலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். லீவ் டைம்லலாம் இதை சாட்டர்டே சண்டேஸ்லாம் இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே சிக்கனும் மட்டனும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி லெக் பீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சால் பசங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோன்னு. ஸோ இது கடையிலலாம் வாங்கினோன்னா விலை ஜாஸ்தி. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது சந்தோஷமாகவும் இருக்கும், ஹாப்பியாக. தேங்க்யூ.